லெசன் ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேடா. ஸோ லாஸ்ட் வீக் என்னென்ன நம்ம பார்த்தோம்? ஸ்ட்ரிங்கு பார்த்தோம், ஸ்ட்ரிங்கு மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம், ரைட்டா? ஆமாத்துல அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஈவெண்ட்ஸ் பார்த்தோம். அது ஸ்ட்ரிங்கே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அதுக்கே டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங்குனா பேடிங்கு இது ஸ்பிட் வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்புறம் ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர்ல ஆரம்பிச்சோம். ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் அவ்வளவுதான். ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர்னு முடியலையே. ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் இருக்கு. அந்த பேடை நம்ம முடிச்சாச்சு. ஆமா, பேடிங் முடிச்சாச்சு. இந்த ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் இருக்கு. ஸ்ட்ரிங் அண்ட் நம்பர் அண்ட் ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஸ்பிளிட்ல பார்த்தோம்ல, ஸ்பிளிட்லாம் பார்த்தோம்ல. ஸ்பிட்லாம் பார்த்துட்டோம். ஓகே ஓகே, ஸ்பிளிட்லாம் பார்த்தாச்சு. அப்பா பரவாயில்ல. அடுத்து என்ன பார்க்கலாம்? இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தாச்சு. லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தேன்னு சொல்லட்டுங்களா? இல்ல அது தெரியும் நமக்கு தெரியும், ஒரு ஐடியா இருக்கும்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு என்னென்ன திரும்ப மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். ஸ்ட்ரிங் சர்ச் ஒரு மிஸ் ஆகும். இண்டெக்ஸ் ஆஃப்ல லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் நம்ம பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் இருக்காது உங்க லிஸ்ட்ல. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வித் எண்ட் வித் இருக்காது. ஆமா, ஸ்டார்ட் வித் எண்ட் வித் இல்ல. ஆமா ஆமா, அது கிடையாது. அப்புறம் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் வித் எண்ட் வித் என்ன சொல்றீங்க? பேடிங் அது வேற, ஸ்டார்ட் வித் எண்ட் வித் வேறயா? ஆமாமா, அது வேற. பேடிங் வேற, அது வேற. ஸ்டார்ட் ஓகே, அது நம்ம பார்க்கல. நம்ம பேட் ஸ்டார்ட் பேட் எண்ட் தான் பார்த்தோம். ஓகேடா. அப்புறம் மேட்ச் வேற பார்க்கணும் நாம. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கணும். எப்பா ஸ்ட்ரிங்லயே இவ்வளவு போகுது பார்த்தியா? ஆனா இதுல தான் மெயின்ரா, சரியா? ஸ்ட்ரிங்ல. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் அடுத்து போக முடியும். சரி, ஓகேடா. நான் என்ன பண்றேன், ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே ஓகேடா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்துட்டு வச்சுக்கோவேன். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்டா, இதுதான் மெத்தடு. சரியா? எல் ஸ்மால் லெட்டர்ல வரும். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். நோட் பண்றீங்களா? ஆமா, நோட் பண்றதுல. ஓகேடா. ஸோ இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன். எந்த ஒரு உனக்கு இதா இருந்தாலுமே, ஐ மீன் எந்த ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்தாலுமே, அந்த ஸ்ட்ரிங்குடைய லாஸ்ட் கடைசி இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதால இதனுடைய யூசேஜ். இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல, இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச்டா, சரியா? ஓகே, இது வந்து லாஸ்ட் மேட்ச்டா. புரியுதா இல்லையா? புரியுதுல. ஹரி இஸ் ஏ குட் பாய் அண்ட் குட் மேன் அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோவேன். இங்க இண்டெக்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணினா இதனுடைய பொசிஷன் தான் கிடைக்கும். புரியுதா? இதே லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் போட்டினா இதனுடைய பொசிஷன் கிடைக்கும். புரியுதா டிஃபரன்ஸ்? புரியுதுல. ஓகே, ஸோ இதை நம்ம பார்த்துருவோம் எப்படின்னு. ஓகே, வேல்யூ போடுறோம். வேல்யூ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் குட் அப்படின்னா 10 கிடைக்குது, ரைட்டா? அதாவது இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10வது இதுக்கு முன்னாடி இங்க வரையும் கிடைக்கும். இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்ப வேல்யூ ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் போடலாம். அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் குட்னு போட்டுனா 23 கிடைக்கும்டா. இது வந்து இந்த குட் கிடைக்கும். புரியுதா? இதனுடைய லென்த் கிடைக்கும். ஓகே, அதே 23. அதாவது இது வரையும் பார்த்தீங்கன்னா 23. ஸோ 23ல இருந்து இது ஆரம்பிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து 23 கிடைக்குது. புரியுதுல? ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் உனக்கு புரியுதுல? ஓகேடா. ஸோ இதுதான் இதோட யூசேஜ்டா. இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ரெண்டு ஒன்று தான். என்ன, இது வந்து கடைசி இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கும்,
இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை கண்டுபிடிக்கும். சரியா? புரியுதுடா? ஓகேடா, அவ்வளோதான். இது அவ்வளோதான். நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகேடா. அடுத்தது சர்ச்டா. சரியா? சர்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சர்ச் பண்ணுறதுடா. அதே மாதிரி இண்டெக்ஸ் மாதிரியே தான். சரியா? இப்போ வேல்யூ இருக்கு, வேல்யூ டாட் சர்ச். சரியா? சேம் சர்ச்ங்கிறது அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அதுல இருக்கா இல்லையா அப்படிங்கறது சர்ச் பண்றதுடா. சேம் வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இருக்குல்ல, அந்த இண்டெக்ஸ் ஆஃப் மாதிரியே தான் இது வந்து யூஸ் பண்ணும். சரியா? ஓகே. அதே மாதிரி தான் இதுவும் சர்ச்சுமே. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா அடுத்தது மேட்ச் எலிமெண்ட் இருக்கு. அதாவது இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? இந்த சர்ச்சுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் கொண்டு வருமா? இண்டெக்ஸ் ஆஃப் மாதிரி தான். ஆமா ஆமா, இண்டெக்ஸ் ஆஃப் மாதிரி தான். இதுவுமே இண்டெக்ஸ் ஆஃப் மாதிரி தான், அதுவுமே அதே மாதிரி தான். சரியா? ஓகே ஓகே தல. ஓகேடா. அதே மாதிரி இப்போ இண்டெக்ஸ் ஆஃப்ல என்ன, இதுக்கு சர்ச்சுக்கு இண்டெக்ஸ் ஆஃப்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப்ல இருந்து நீ சொல்லலாம் எந்த பொசிஷன்ல இருந்து நீ சர்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது நீ சொல்லலாம். ஓகே, புரியுதா இல்லையா? இப்போ வந்து நான் 10ல இருந்து போடுறேன்னா, நீங்க 11 போட்டா என்ன ஆகும், இண்டெக்ஸ் ஆஃப் வந்து 11வது பொசிஷன்ல இருந்து இது கண்டுபிடிக்கும். அதாவது இதுக்கு அப்புறம் இருந்து இது கண்டுபிடிக்கும். புரியுதா நான் சொல்றது? புரியுது. இதுல வந்து நம்ம என்ன சொல்ல, எந்த பொசிஷன்ல இருந்து இந்த சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஐ மீன் மேட்ச் பண்ண, இண்டெக்ஸ் பண்ண, அதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கறத நாம இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம் நம்ம. ஓகே ஓகே தல. புரியுதா இல்லையா? இண்டெக்ஸ் ஆஃப்க்கும் சர்ச்சுக்கும் இருக்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, we can give the position number. ஓகே, the index number. ஓகே, எந்த இண்டெக்ஸ்ல இருந்து, ஐ மீன் எந்த பொசிஷன்ல இருந்து உனக்கு ஸ்டார்ட் ஆகணும், 10ல இருந்து, இதுல இருந்து பாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் உடைய யூசேஜ். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது. இது என்ன பண்ணும், it will search the particular value from the whole string value. ஓகே ஓகே. ஸோ அதுதான் அது பண்ணும். ஸோ இந்த லெசனில் வந்து இதாண்டா சர்ச்னா, அதுதான் இண்டெக்ஸ்னா இப்படி. இண்டெக்ஸில் நீ ஸ்ட்ரிங்கும் கொடுக்கலாம், ப்ளஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் கொடுக்கலாம். சர்ச்சில் யூ கேன் ஜஸ்ட் கிவ் த வேல்யூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தா இண்டெக்ஸ் ஆஃப் சர்ச்சுக்குள்ள டிஃபரன்ஸ்டா. எழுதிக்கிட்டியா? நோட் பண்ணிட்டியா? எழுதிட்டேன். ஓகேவாடா? ஓகே ஓகே தல. ஓகேடா மண்டையா. அடுத்தது மேட்ச்டா. ஸ்ட்ரிங்ல மேட்ச், வேல்யூ டாட் மேட்ச். ஓகே ஓகே தல. மேட்ச் பண்ற வேல்யூ எடுத்துட்டு வரும். இந்த மாதிரி மேட்ச் ஆகிற வேல்யூ எடுத்துட்டு வரும். இது என்ன ஆகும்னா, இப்போ இண்டெக்ஸ் இதுலாம் பார்க்குறீங்கள, இண்டெக்ஸில் வந்து இது எப்படி மேட்ச் ஆகுது, ஒவ்வொரு லெட்டர் மேட்ச் ஆகும். இப்போ இது வந்து மேட்ச் ஆகுது, ஆனால் இண்டெக்ஸ் தருது. ரைட்டா? இப்போ மேட்ச் ஆகுது, என்ன பண்ணும், மேட்ச் ஆகிற லெட்டரை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஓ, அப்ப அது கூட இண்டெக்ஸும் தருது, அது இன்புட் என்னன்னு தருதா? ஆமா, அரேக்குள்ள. ஆமா, அதாவது ஆமா இண்டெக்ஸ் வரும், அதனுடைய இது என்ன நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாரு. இப்போ எத்தனை இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிற வந்துடும் பாரு. இப்போ என்ன பண்றேன், நான் வேல்யூ எடுக்கிறேன், குட்ன்றா. ஓகே, வேல்யூ மேட்ச் நான் என்ன பண்றேன், குட் அப்படிங்கிறத குளோபலா சர்ச் பண்றேன். புரியுதா உனக்கு? இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் புரியுதுல நம்ம போட்டது? புரியுது. அதாவது இது வந்து வெறும் ஸ்ட்ரிங் போடும், இது வந்து எஸ்கேப் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். சரியா? போட்டுட்டு இது குளோபலா அப்படிங்கிற மாதிரி நம்ம போறோம். இப்படி போட்டோம் அப்படின்னா அது ரெண்டு இருந்தா கொடுத்துரும் ரெண்டையுமே. ஐ மீன் எத்தனை மேட்சிங் இருக்கோ அத்தனை மேட்சை வந்து இது எடுத்துட்டு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் உடைய யூசேஜ்லாம். ஓகே, அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இருக்கோ நம்ம அதெல்லாமே நம்மளுக்கு ஒரு அரேவா கொண்டு வந்து கொடுக்குறோம். ஆமா ஆமா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் இந்த மாதிரிலாம் கிடையாதுடா. சரியா? கேஸ் சென்சிட்டிவ் இருக்கு. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாபகம் இருக்க என்ன பண்ணணும்னா, இருக்கு ஐ. கரெக்ட். போட்டோம்னா அது கொடுத்துருண்டா கேஸ் சென்சிட்டிவ். இது வந்து இன் கேஸ் சென்சிட்டிவ் பண்ணிரும்.
அது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், மேட்ச் பண்ணி மேட்ச் ஆன வேல்யூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருண்டா ஒரு ஸ்ட்ரிங்கில். ஓகே ஸோ இதுதான் வந்து மேட்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுடைய யூசேஜ். ஓகே சரியா? இதை நோட் பண்ணிக்கிட்டியாடா? பண்ணிட்டு ஓகேடா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்லேயே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் யூஸ் பண்ணுவோம்டா. சரியா? வேலிடேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், இண்டெக்ஸ் ஆஃப்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரியா? ஆனால் எந்த பொசிஷன்லேருந்து நம்ம சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் இண்டெக்ஸ் ஆஃப்ல. ஓகே ஓகேடா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ்டா. ஓகே, இதில் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேடா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா வேல்யூ இருக்கு. வேல்யூ ஹரி இஸ் எ குட் மேன் அந்த குட் பாயிண்ட் போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் இன்க்ளூட்ஸ், அதாவது whatever the value we are going to search, whether it is included in that particular string or not, இது வந்து ட்ரூ கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒன்றுமே கொடுக்கல, ஜஸ்ட் we have given the empty, right? ஸோ எம்டி அதில் இருக்கான்னு பார்த்தா இருக்கு, ஸோ ட்ரூ கொடுக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹரின்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, வரல. இப்போ ஹரின்னு கொடுக்குறேன், ட்ரூன்னு வருதுடா. ஓகே, புரியுதா இல்லையா? இது கிட்டத்தட்ட மேட்சிங் மாதிரி தான் போல. ஆமா ஆமா, மேட்சிங் தான். இதுல வந்து நம்மளால இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. சரியா? இது வந்து என்ன, ஸ்ட்ரிங் கம்பேரிசன் தான். ஓ, ஸ்ட்ரிங்கா தான் யூஸ் பண்ணனும். ஆமா, பாயிண்ட் போட்டினா ட்ரூ இருக்கு, இப்ப ஏஎன் இருக்கு, இந்த மாதிரி தான்டா. சரியா? ஸோ இது வந்து இன்க்ளூட்ஸ் வந்து அதுக்கு யூஸ் ஆகும்டா. ஓகே சார். சரி, இந்த மாதிரி சிம்பிள் யூசேஜ் தான். ஓகே ஓகே சார். குட் அப்படின்னா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சும்மா ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூ இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூல. அந்த மாதிரி டைம்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு நீ யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் போடலாம் நாம. நீ சொல்லு பார்க்கலாம். வேல்யூ இருக்கு, நான் என்ன பண்றேன், இஃப் கண்டிஷன் பிரிண்ட் பண்ண போறேன் நான். அதாவது இஃப் இதை அதுக்குள்ள வேல்யூ ஈக்குவல் டு என்னன்னா, எனக்கு இந்த வேல்யூல குட் இருக்காங்கறத நான் கண்டுபிடிக்கணும்டா. குட் இருந்தா ஓகே வரணும், இல்ல ஃபெயில் வரணும். ஃபெயில் வரணும். ஆமா, என்ன வேல்யூ குட் if val or not include. ஓகே. ஓ, நான் வந்து val equal to ன்னு சொன்னேன். ஓகே வர. ஏன்னா வேல்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா அது வேல்ங்கிறது ஒரு பூரா ஸ்ட்ரிங்டா, ரைட்டா? இங்க அப்படிங்கும்போது அந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கோட இந்த குட் அப்படிங்க மேட்ச் ஆகாதுல்ல. நீ சொல்றது இந்த மாதிரி சொல்ற. ஏதாவது ஐஸ் உண்டியா? ஆமா, இவன் வேற வாழ்வான்னு கத்திட்டு கிடக்குறா. ஓகே, தான் புரிஞ்சுச்சு. புரியுதா? ஸோ வேல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. நாம வந்து இதை வந்து இதோட கம்பேர் பண்ண முடியாதுல்ல. ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் இரு. இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான், ஐஸ் வண்டிக்காரன். சரியா? so we cannot compare this string with this string, okay? Because val which means which has the big string, right? Now yes, so you cannot compare the two strings. Okay, you can just check whether that particular string is included within that particular the lengthy string or not. Okay, lengthy stringல இருக்கா இல்லையாங்கறத மட்டும் நாம செக் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை. சரியா? ஓகே சார். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங் இன்க்ளூட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த பொசிஷன் இருக்குடா, எந்த பொசிஷன்லேருந்து உனக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. சரியா? இந்த மாதிரி நாம கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது உனக்கு கொடுத்துருண்டா. புரியுதா இல்லையா? ஓகே, இந்த இமெயில் அட்ரஸ்க்குலாம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வேலிடேஷனுக்கு. ஆமா, இமெயில் வேலிடேஷன் மாதிரி கூட கொடுத்துடலாம் நீ. சரியா? குட்னு கொடுக்குறோம், ட்ரூ வருது. ஏன்னா இந்த குட் அப்படிங்கிறது இங்க இருக்கு, ரைட்டா? இது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ட்ரூ இங்க இருக்கு, இந்த இது இருக்கு. ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சு ட்ரூன்னு. இந்த இண்டெக்ஸுக்கு மேல வந்து இதுக்கு பின்னால இது இருக்கு, அதனால அந்த மாதிரி கம்பேர் பண்ணுது. ஓகேவா? இங்கேயும் நம்ம இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணலாம்டா. ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டேனா?
பண்றதுல இல்ல அந்த ஸ்லாஷ் கொடுத்து பண்ணோம்ல, அது எதனால பண்ணோம்? ஸ்லாஷ் குட் ஸ்லாஷ் ஜிஐ. அது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃபர்ல சாரி இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிற பாரு மேட்சுக்கு. அதான் மேட்சுக்கு தான் தெரியல. ஸ்லாஷ் எதுக்கு கொடுக்குறோம்? எது பர்பஸ்? அது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோவேன், அதான் அந்த குளோபலா நம்ம சர்ச் பண்ணணும். இப்போ வந்து உனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோவேன், உனக்கு மேட்ச்லாம் யூஸ் பண்ண வேண்டிய சாரி அந்த ஸ்லாஷ்ல யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஏதாவது ஒரு வார்த்தை சர்ச் பண்ணா போதும்னு. ஆனா எக்ஸாம்பிளுக்கு பாரு, ஓகே ஓகே, இதுல குளோபலா சர்ச் பண்ணி ஸ்லாஷ் வேல்யூ டாட் மேட்ச் குட். ஓகேவா? இந்த மாதிரி வருது. இப்போ நான் என்ன பண்றேன், குட்னு கொடுக்குறேன் மேட்ச். ஓகேவா? இது ஒண்ணே ஒன்று தான் தருது மேட்ச், ரைட்டா? ஆமா, வேற எதுவுமே வரல. நல் வருதா? கோபி மேட்ச் பண்ற எதுவுமே பண்ணல. இப்போ நான் குட்னு மேட்ச் பண்ற ஒரே ஒரு குட் மட்டும் வருது. ஆனா இங்க எத்தனை குட் இருக்கு? ஹரிஷ், குட் பாய் அண்ட் குட் மேன் 2 இருக்கா? இப்போ என்ன பண்ணணும் உனக்கு, இஃப் யூ வாண்ட் டு சர்ச் from the whole string, okay, if you have the 2 matches, then if you want to get the 2 matches, in that case we can use the escape strings டா. ஓகே, இந்த மாதிரி நம்ம போறோம்ல, அது வந்து எஸ்கேப் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டா. ஓகே ஓகே ஓகே, நான் எஸ்கேப். okay, if there are 2 matches, if you want to get the 2 matches, then you can use the escape string டா. இப்போ என்ன பண்ணலாம், மேட்ச்னு போட்டிருக்கா, இப்போ ஒரே ஒரு குட் தான் வருது. இப்போ நான் என்ன பண்றேன், எஸ்கேப் ஸ்ட்ரிங் போடுறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, in order to use a global the keyword. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோல் ஸ்ட்ரிங்ல எவ்வளவு இருக்கோ அவ்வளவையும் எடுத்துட்டு வரும். புரியுதா இல்லையா? புரியுதுமா. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் த எஸ்கேப் ஸ்ட்ரிங். இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி போட்டினா இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ இது இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த மேட்ச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். சாரி, இந்த எஸ்கேப் ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம்டா. இதில் உனக்கு இன் கேஸ் சென்சிட்டிவ் வேணும்னா ஐ இங்கே ஆட் பண்ணலாம். இது வந்து உனக்கு நார்மல் ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ண முடியாதுங்கிறனால இந்த மாதிரி நம்ம இதில் பண்ணுறோம், இந்த எஸ்கேப் ஸ்ட்ரிங்கு. ஓகே ஓகேண்ணா, புரியுதுல்லடா? புரியுதுண்ணா. ஓகேடா. அடுத்தது வேல்யூ. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டார்ட்ஸ் வித் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட்ஸ் வித் இதுதான் ஃபங்க்ஷன். சரியா? இது வந்து ஸ்டார்ட்ஸ் வித் STARTS ஸ்டார்ட்ஸ் வித். ஓகே, அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வந்து இந்த வார்த்தையில ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கறத ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குண்டா. சரியா? ஹரின்னு கொடுக்குறேன், ட்ரூன்னு கொடுக்குது. சரி, இதே இது கோபின்னு கொடுக்குறேன், ஃபால்ஸ்னு வரும். கோபி இல்ல. ஆமா, கோபி கிடையாது. ஸோ ஹரின்னு போட்டோம் அப்படின்னா அது ட்ரூ கொடுக்கும். சே, ஒரு நிமிஷம். மேன் கொடுத்தா ஃபால்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட்ஸ் வித். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில இடத்துல நீ வந்து உன்னுடைய ப்ராஜெக்ட்ஸில் பண்ணும்போது ஆர்டர் இருக்கும், ரெக்வஸ்ட் இருக்கும், இன்க்யூரி இருக்கும், ரைட்டா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ORD 1 2 3 இருக்கும், அப்புறம் REQ 1 2 3 இருக்கும். இந்த மாதிரி புரியுதா? ORDன்னு வந்தா இது, ரெக்வஸ்ட் வந்தா இந்த மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வரும்போது வேல்யூஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம்டா. வேல்யூ போடுறோம் பாரு. சரியா? இந்த மாதிரி நம்ம போடலாம். இப்போ ORDன்னு வந்தா இது ஆர்டர் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ REQ அப்படின்னு வந்ததுன்னா அது ரெக்வஸ்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ராஜெக்ட்ல பண்ணும்போது ஒரு சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸ்டார்ட்ஸ் வித் அப்படிங்கிறதுடைய யூசேஜ். இப்போ வேல்யூ டாட் எண்ட்ஸ் வித்ன்னு இருக்கும். ஓகேவா? வித் மேன் ட்ரூ. ஓகேவா? புரியுதாடா? மேன் 1 ஃபால்ஸ், மேன் 2 மேன் 3 எல்லாம் ஃபால்ஸா வரும். அதே மாதிரி ஹரின்னு போட்டினாலும் ஃபால்ஸ் வரும் இந்த இடத்துல. ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய யூசேஜ் தான். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்ட்ரிங்குடைய ஸ்டார்டிங் கேரக்டர்ஸ் அண்ட் எண்ட் கேரக்டர். ஓகே,
ம். இதை மேட்ச் பண்றதுக்காக தான் நாம இதை யூஸ் பண்றோம்டா. ஓகே தல. ஓகேவாடா? புரியுதாடா? புரியுது புரியுது தல. ஏதாவது டவுட்ஸ்டா? நோ தல. பக்கா. பக்கா பக்கா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஓகே, ம். நாம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 10, வேர் ஒய் ஈக்குவல் டு 10 பார்த்தோம்ல. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். என்னடா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, நம்பர்ஸ் பார்த்துருப்போம் கண்டிப்பா நாம. 10 × 10 போட்டிருக்கோம். இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்ல போட்டோம் அப்படின்னா எடுத்துக்காது. ஓகேடா? அன்டிஃபைன்ட் வரணும். அன்டிஃபைன்ட் கிடையாதுடா, 100டா. அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு ரெண்டுமே மல்டிப்ளை ஆயிக்குது. இப்போ நீ ப்ளஸ் பண்ணும்போது உனக்கு பிரச்சனையா வரும். புரியுதா? 10 ஓகே ஓகே சார். 10 × 10 நீ ஸ்ட்ரிங் 10 வந்து இந்த 10ஓட போட்டினா உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா, இப்பதான் பிரச்சனை வரும். நான் வருது, அதாவது நாட் அன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி. இது நானுக்கு டிஃபைனேஷன் என்னன்னு தெரியல எனக்கு. ஒரு நிமிஷம். நான் அப்ரிவேஷன் வந்து நாட் அன் ஏதோ நாட் என் நம்பர். புரியுதா? ஓகே ஓகே. நாட் என் நம்பர் அப்படிங்கறத நான் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க இங்க. ஓகேவா? ஸோ இது ஸ்ட்ரிங்கா கொடுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஸ்ட்ரிங்கு கூட நீ எதை வந்து நீ ப்ளஸ் பண்ணாலும் அது கான்கேட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். கான்கேட் பார்த்தோம்னா நம்ம 2 ஸ்ட்ரிங்கை நம்ம கம்பேர் பண்ற மாதிரி, ஐ மீன் ஆட் பண்ற மாதிரி. ஸ்ட்ரிங் கான்கேட்ரா? ஓகே தல, புரியுது புரியுது. அந்த மாதிரி தான் இது வந்து என்ன ஆகும், இந்த 10 வந்து இதோட போய் சேர்ந்துக்கும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கோட இது பிளஸ் 10, எக்ஸ் வந்து 10 இருக்கு, ஒய் வந்து இந்த மாதிரி இருக்கு. புரியுது நான் சொல்றது? புரியுது புரியுது. இது நாட்டிய நம்பருக்கு என்னதுல என்ஏஎன் நாட்டிய நம்பர், இது வந்து யூசேஜ் என்ன? இது யூசேஜ் கிடையாது. அது என்ன சொல்றது, நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எரர் த்ரோ பண்ண, மெசேஜ் த்ரோ பண்ண நான் அப்படிங்கிறது, அவ்வளவுதான். ஓகே ஓகே. இது இந்த நான் அப்படிங்கிற செக் பண்றது இஸ் நான் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே. இது என்ன பண்ணும், இப்ப எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் இன்ட்டு ஒய்னு போட்டின்னு வச்சுக்கோவேன், ட்ரூவா இல்ல ஃபால்ஸான்னு கொடுத்துரும். நேனா இருந்ததுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸும் கொடுக்கும். இப்போ என்ன பண்றேன், ஒய்யை நான் வந்து என்ன பண்றேன், எஸ்ன்னு செட் பண்றேன். செட் பண்ணிட்டு இப்போ இது செக் பண்றேன், இஸ் நான் ட்ரூ, அதாவது நாட் எ நம்பர் அப்படிங்கிறது ட்ரூன்னு வருது. புரியுதா? ஓகேண்ணா. புரியுதா இல்லையா? புரியுதுண்ணா. ஓகேடா ஓகேடா. ஸோ இதுதான்டா இந்த இதுடா. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நினைக்கிறேன், இந்த நம்பர்ஸ்ல நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி 100/10 இது எல்லாமே ஒரே மாதிரி வேலை செய்யும். ஆனா இங்க வந்து நம்ம எஸ் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நாட் எ நம்பர்னு வந்துடும். சரியா? ஸோ நம்பர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஒன்று நம்ம நம்பர்ஸாகவே தான் மெயின்டைன் பண்ணணும். சரியா? ஸ்ட்ரிங்கை கொண்டு உள்ள விட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடாது நம்ம எங்கேயுமே. அது கொஞ்சம் இதா இருந்துக்கும். இதுல வேற ஏதாவது டவுட்டா? இல்ல தல, அந்த டவுட் இல்ல. நம்பர்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய டாபிக் இல்லை, அதனால சீக்கிரமே முடிச்சிடலாம் நாம. ஓகேவா? ஆனா இப்போ ஒரு நம்பர் இருக்கு, எக்ஸ் இருக்கு, 10ன்னு வச்சிருக்கோம். இப்போ இந்த எக்ஸை வந்து நீ ஒரு இதா மாற்றணும், ஸ்ட்ரிங்கா மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோவேன். தென் நாம் என்ன பண்ணலாம், x.toString அப்படின்னு போடலாம்டா. போட்டு ஸ்ட்ரிங்கா மாற்றலாம்டா. புரியுதா இல்லையா? புரியுது. ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை ஒரு நம்பரா மாற்றணும் அப்படின்னா நீ பார்ஸ் இன்ட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஓகே. பார்ஸ் இன்டீஜர் அப்படிங்கிறது வெறும் இன்டீஜருக்காக. இப்போ பார்ஸ் இன்டீஜர்ல வந்து ஒரு 25ன்னு கொடுத்து வச்சுக்கோவேன், 100 தான் வருது. இது நான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், ரைட்டா? இது பார்க்கல தல. பார்த்துருக்கோம் பாரு, நல்லா செக் பண்ணி பாரு. பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்னு போட்டோம்னா 100.25 அப்படியே வரும். ஸோ பார்ஸ் இன்டீஜருக்கும் பார்ஸ் ஃப்ளோட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ்டா. பார்ஸ் இன்டீஜர் அப்படிங்கிறது டிஜிட்ஸை வந்து இக்னோர் பண்ணிடும். ஓகே,
False float, it will convert the number as it is. So இதான் the main difference தான். So you can convert a integer into the two string, and again you can convert the string into the integer or float. Okay. Okay tala. Float mainly we use for the digits. Integer we mainly use for the only for the numbers. Okay வா? Okay tala. இப்போ இந்த கேஸ்ல பாத்தீன்னு வச்சுக்கோவேன், ஒரு சில இடத்துல வந்து நம்பர் இருக்கு இப்படி வேரியபிள் x equal to 10. ஆனா உனக்கு என்ன ஆகணும், ஒரு சில இடத்துல கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோவேன் 10.1000 இந்த மாதிரி 2 டிஜிட்ஸ்ல உனக்கு வரணும்னு சொல்லுவாங்க. ரைட், அப்ப என்ன பண்ணணும்னா டூ ஃபிக்ஸ்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடா. ஓகே, போட்டினா உனக்கு ஸ்ட்ரிங்ல ரிட்டர்ன் பண்ணிருந்தா வேல்யூ. புரியுதா? ஓகே ஓகே. 2 ஃபிக்ஸ்னா நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம 0 ஆட் ஆகுமா? இந்த எக்ஸ்ட்ராவா .00லாம் ஆமா, எக்ஸ்ட்ராவா .0 இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ let's create a variable x equal to 10.20 okay 25. நான் என்ன பண்றேன், 2 fixed 3 கொடுக்கறேன் நான். என்ன வருது பாத்தீங்களா? 0. என்ன பண்ணும் 2 fixed அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா after the digit how many numbers we need. Okay. So the 2 fixed will define the numbers after the digit. இந்த டிஜிட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் வரணும் அப்படிங்கிறது இந்த 2 fixedங்கிறது டிஃபைன் பண்ணணும்டா. ஸோ 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3ன்னு ஆட் பண்ணிக்கும். ஐ மீன் அந்த 3 அந்த இப்போ ஒரு நம்பருக்கு 10.2 இருக்கு அப்படின்னா 00 ஆட் ஆகிக்கும். 10.2.5 இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணிக்கும். ஓகே சார். இங்கே இந்த இடத்துல 4 போட்டா அப்படின்னா அது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும்டா. புரியுதுல்ல? 2 fixed. ஸோ இது வந்து மெயின்லி நீ இஆர்பியில் யூஸ் பண்ணுவேன், ஏதாவது அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு செக்ஷனில் ஏதாவது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும் நீ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா they need the proper format of the string, right? I mean proper format of the numbers. In that case definitely you will be using this 2 fixed. Yes tala. Yeah, so 2 fixed is very important. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நோட் பண்ணியாடா? பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது 2 precision அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குடா. ஓகே ஓகேவா? இதெல்லாம் நீ செக் பண்ணி பாரு. ஃப்ரீ டைம்ல அப்படியே விட்டினா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஓகே ஓகே தல. அது நான் நோட் பண்ணதுல அதை ஒரு டைம் அப்படியே திருப்பி பார்த்துட்டு தான் தல இருக்கேன். ஆண்டா நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கல, நான் எழுதி வச்சதுன்னு ஒரு டைம் பார்த்துக்குவேன். ஏன்னா நெட்ல பார்க்கறதோட இங்க எழுதி வச்சது பார்த்தா இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருது எனக்கு. ஆமா, எழுதி வைக்கணும் கரெக்ட் தான். எழுதிட்டடா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 precision அப்படிங்கிறதுடா. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஜிட்ஸை வந்து ரவுண்ட் பண்றதுடா. சரியா? இப்போ 2ன்னு கொடுத்தா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணிடும். 3ன்னு கொடுத்தனா அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணும். 4ன்னு கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணும். 5ன்னா அதுக்கேற்ற மாதிரி ரவுண்ட் பண்ணும். புரியுதா? ஓகே தல. புரியுதா இல்லடா? புரியுது. எப்படின்னா 2ன்னு கொடுத்தா இப்போ 5ன்னு கொடுத்து ஓகே. அதாவது மொத்தமா இந்த நம்பர்ஸ் வரும். மொத்தமா இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கோ. என்னடா அதான் இப்போ precision 2ன்னு கொடுத்தீங்க. இல்ல புரியல, திருப்பி சொல்லுங்க. x வந்து 10.656 ன்னு இருக்கு. இதுல வந்து precision 2ன்னு கொடுத்தீங்கன்னா 10.65 ன்னு வரும். கரெக்ட்டா? not 2 precision னு கொடுக்கறேன். சரியா? precision 2ன்னு கொடுக்கறோம் அப்படின்னா 11 வருது. இது ஏன் அப்படின்னு பார்த்தா நாம என்ன பண்றோம் அப்படின்னா precision, which means it will round up the value. Whatever the digits we are giving, it will be round up the value based on the count we are providing da. ஓகேவா? ஓகே. இப்போ நீ 3 கொடுக்குற அப்படின்னா மொத்தமா 3 டிஜிட்ஸ் இங்க வரும் பாருங்க. 3 டிஜிட்ஸ் வரும். 3 டிஜிட்ஸ். இங்க 4 போட்டா 4 டிஜிட் வரும். 5 போட்டா 5 டிஜிட் வரும். சாரி, 5 டிஜிட் வரும். 6 7 8 9. புரியுதாடா?
ஓகே தல, புரியுது. அது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஏன் வந்து ரவுண்டா 11 காட்டுச்சு 10.656? நம்ம 2 தானே போட்டோம் நாம. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணும்னா மொத்தமா இங்க பாரு, இது மொத்தமா இருக்குல்ல, இது வந்து 1 2 3 4 5 இருக்கா. ஆமா. 5 நம்பர்ஸை வந்து நம்ம 2 மட்டும் தான் காமிக்கணுங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இங்க. ஓ, அதனால 11 ரவுண்டா காட்டிடுச்சு. 1 போட்டா அப்படின்னா அது பாட்டு கண்டதெல்லாம் போயிடும், எங்க போயிடும். சரியா? அது ஒரு டிஜிட் இருந்தா நீ போடலாம் அந்த மாதிரி. சரியா? இது வந்து 2 டிஜிட் எப்படியும் போட்டீங்கன்னா அது ரவுண்ட் அப் பண்ணும், அவ்வளவுதான். இந்த டிஜிட்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிடும்டா. ஓகே ஓகே. புரியுதாலே? இப்ப 3ன்னு போட்டீங்கன்னா வச்சுக்கோவேன், .6 அப்படிங்கிறது வரும்டா. சாரி, 6.65 வந்து 7ஆ மாத்திருச்சு. புரியுதா இல்லையா? இப்ப 4 அப்படின்னு போட்டீங்கன்னா இட் வில் பி டிஸ்பிளேயிங் 5 6 as the 6டா. புரியுதா இல்லையா? நம்மள பண்ணுவோம்ல கணக்கு. ஆமா ஆமா, புரியுது 6 புரியுது. 5 வந்தா ரவுண்டா 1ன்னு போட்டுக்கலாம், அந்த மாதிரிடா இது. So this is the purpose of the precision டா. சரியா? ஓகே தல. புரியுதாடா? புரியுது தல. ஏதாவது டவுட்ஸ்டா? இல்ல தல, எதுவும் இல்ல. ஓகேடா. ஸோ பாஸ் ஃப்ளோட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே தல. ரைட்டா? பாஸ் ஃப்ளோட்டு, பாஸ் இன்டீஜரு, அந்த மாதிரிலாம் பார்த்தோம் நாம. ஓகே. ஸோ ப்ரெசிஷன் புரியுதுல உனக்கு? ஓகே, புரியுது தல. நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப முக்கியமான அந்த மெத்தட்ஸ் மட்டும் தான் சொல்லித்தரேன். சரியா? மற்ற மெத்தட்ஸ்லாம் நம்ம பொறுமையாக கூட பார்த்துக்கலாம். ஸோ முக்கியமான மெத்தட்ஸ் தட் வி வில் பி யூஸிங் ஃபார் த டெவலப்மெண்ட், மேக்ஸிமம் நம்ம அதான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஒரு சில மெத்தட் அதை மட்டும் தான் பார்க்குறோம் நாம. பேசிக்ஸ். மற்றபடி உள்ள போக 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 நாமளே அதெல்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே தல. ஓகேடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் ரிலீஸ் பண்ணது நம்பர், ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணது. ஓகேவா? நம்பர் சும்மா போட்டிங்கன்னா 0 வேல்யூஸ் போடலாம் இந்த மாதிரி. சரியா? ட்ரூ, ஃபால்ஸ். ஓகேவாடா? By default, if you give true, it will return 1. False means 0. And if you send any values inside the number, it will be convert that as the number. String also you can send inside the number. Okay, if you will send anything characters, it will return none. புரியுதா? புரியுது தல. ஓகேடா. ஸோ நம்பர் வந்து ஒரு மாதிரி இதுடா. சரியா? இதுலயும் பார்த்தீங்கன்னா 2 ஃபிக்ஸ்டு இருக்கு, 2 இந்த மாதிரி. நம்பர் டாட் 2 ஃபிக்ஸ்டு. ஸோ இதோட நாம சேர்த்து அதை யூஸ் பண்ணிக்கலாம்டா. ஓகே தல. எனி டவுட்ஸ்டா? நோட் பண்ணிட்டே அது எல்லாமே? பண்ணிட்டே இருக்கேன். பண்ணியாடா? பண்ணிட்டேன் தல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அரே பார்க்க போறோம்டா. சரியா? அரே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், மறுபடியும் ஒரு கிளான்ஸ் போயிடலாம். சரியா? ஓகே ஓகே. ஸோ ஐ எம் ஜஸ்ட் டிஃபைனிங் த அரே. ஸோ இது வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்துருக்கோம்ல ஏற்கனவே. ஓகே. ஸோ நார்மலாக அரே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இதுதான் அரே இனிஷியலைஸ் பண்ணுறதுடா, இல்லையா? ஆமாண்ணா. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். அரே ஆல்ரெடி ஹஸ் பீன் டேக்கன். ஓகே, சாரி, வேரியபிள் போட்டுருக்கேன் நான். இதுவும் டேக்கனா? ஓகே. அதாவது எதர் வி வில் பி டிஃபைனிங். ஒன் செகண்ட், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். அந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாவே இதான் பிரச்சனையே நமக்கு. அரே வந்து ஒன்று இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணுவோம், எம்டியா. புரியுதா? எம்டியா ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லையா? இதை வந்து சிம்பிளா இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணலாம். இப்படி ரிட்டர்ன் பண்ணால் ரெண்டு ஒன்று தான். புரியுதா?
Okay, okay, So Chala. either we will be define the array like this, otherwise like this. Okay, empty array for the empty array. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த அரே புஷ் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் புஷ் பண்ணணும் அப்படின்னா டாட் புஷ் தான், அது உனக்கு தெரியும் ரைட்டா? ஆமா Chala. கோபி புஷ் பண்ணுறோம். ஸோ அரேல வந்து ஒன்று புஷ் ஆகிக்கும். பை டிஃபால்ட்டாக உனக்கு வேணும் அப்படின்னா நம்ம இங்கே கூட கொடுத்துக்கலாம். கோபி அரே கிரியேட் பண்ணும்போது கூட நம்ம ஒரு சில டிஃபால்ட் வேல்யூஸை நம்ம உள்ளுக்குள்ள கொடுத்துக்கலாம். அது வந்து இங்கே உள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேடா. அடுத்தது இப்போ அரே கோபி ஹரி இந்த மாதிரி இருக்கு, அரே இருக்கு. நான் என்ன பண்றேன், அரே டாட் ஒன்னு ஈக்குவல் டு இப்படி போடுறேன். சரியா? இப்படி போட்டா இந்த அரே அப்டேட் ஆயிடும். அந்த பொசிஷன்ல அந்த வேல்யூஸ் மட்டும் அப்டேட் ஆயிடும். புரியுதா இல்லையா? அதாவது நம்ம கோபி ஹரிங்கிற ரெண்டு வேல்யூ இருக்கு. we have the two values inside the array, so I am just trying to update the Hari. Okay, by in Hari the position will start from the 0, right? The index, it will start from the 0th index. So we will be considering, one second over here. Okay, so we will be consider the array that starts from the 0 and 1. Okay, so if you want to update the Hari value, then we have to get the position of 1. புரியுதுடா? Because in array the index will start from 0. புரியுதா? ஸோ அதனால தான் இங்கே அரே ஆஃப் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படின்னு போட்டு அந்த வேல்யூ அப்டேட் பண்ணோம்னா ஹரிங்கிற இடத்துக்கு பதிலாக இது வந்துருச்சு. இப்போ 0th இண்டெக்ஸை நான் அப்டேட் பண்ணுறேன். 0th இண்டெக்ஸை நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா 0th இண்டெக்ஸ் அப்டேட் ஆகிடும்டா. புரியுதா? ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அரேவை அப்டேட் பண்ணுவோம். ஓகே. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் அரே இருக்கு, ரைட்டா? நம்ம அப்போ முதல்ல போட்ட மாதிரி கான்ஸ்டன்ட்னு போட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கோபி ஹரின்னு போடுறோம். அரே has already been taken. refresh. ஓகே, அரேன்னு இருக்கு. இப்போ அரே டாட் புஷ் நீ பண்ணலாம். நீ எப்போ நீ கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது எப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நீ சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், புஷ் பண்ற அப்படின்னு வச்சுக்கோவேன், புஷ் ஆயிடுது. ஆனா இப்போ அரே ஈக்குவல் டு நியூ அரேன்னு போட்டின்னு வச்சுக்கோவேன், எரர் அடிக்கும். அந்த அரே அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நீ என்ன வேணா புஷ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஆப்ஜெக்டே ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இட் won't allow to replace that object because we have just specified that variable as a constant, which means we cannot change that particular variable. புரியுதுல? அதாவது அந்த கான்ஸ்டன்ட் ARRங்கிறத மாத்த முடியாது. ஆமா ARRங்கிறத மாத்த முடியாது. அது அப்படியே தான் ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். உனக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வேணா கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணாம வேரியபிள் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வேரியபிள்னா லெட் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ வந்து அந்த கான்ஸ்டன்ட் அரேல ஒரு தனியா ஒரு ஸ்ட்ரிங் நான் புஷ் பண்ணிட்டேன். தேர்ட் 3 வந்து வந்துருச்சுங்க. இப்போ திருப்பி அதையே என்டர் எடுத்தும் போது எதுக்கு நமக்கு நான் வேற எதுவுமே மாத்திரையே, எதனால எனக்கு வந்து கீழே எரர் அடிக்குது? நான் இங்க பாரு, இங்க அசைன் பண்றல ஒரு எம்டிஆர் அசைன் பண்றேன் பாரு. திருப்பி அசைன் பண்ணிட்டீங்களா? ஆமா, நான் வேற ஒண்ணு. இப்போ நான் என்ன பண்றேன், ஹரிங்கிறது மட்டும் அசைன் பண்றேன். எரர் அடிக்கும். ஓகே. நான் இங்க என்ன பண்ணேன், ஐ வாஸ் ட்ரைங் டு ஜஸ்ட் அசைன் தி எம்டி அரேடா. அதாவது இந்த கோபி ஹரிங்கிற வேல்யூக்கு பதிலா நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூ மட்டும் அசைன் பண்ண பார்த்தேன், நான் ட்ரை பண்ணேன். அதனால இந்த எரர் அடிச்சது. புரியுதா? In JavaScript we cannot change the value of the constant variable. புரியுதா? புரியுதுல? ஓகேடா. இல்ல டவுட்ஸ்ரா இப்போ வரையும் பார்த்ததுல? நோ லைக். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த அரே இருக்கு அப்படின்னா அந்த அரேல வந்து எப்படி உனக்கு அந்த வேல்யூ எடுக்குன்னு தெரியும். இப்போ எனக்கு செகண்ட் வேல்யூ எடுக்குன்னா என்ன பண்ணணும், நான் அரே 2 அந்த அரேக்குள்ள அரே 2 போட்டு ஹரின்னு, ஏன்னா 0th இருந்து ஆரம்பிக்குது. ஹரேல வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த 0. ஸோ will be in 0th index, Hari will be in first index. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் 0 1 2 தான் வரும்.
ஓகே மொத்தம் ஓகே 3 ரெக்கார்ட் இருந்து 2 தான் காமிக்கும் உனக்கு வெளியே. லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3. அந்த ஆமா மாதிரி ஆமா தான். ஆ. So if you want to access the second position value, then you should access the index of 1 தான். சரியா? ஓகே தல. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகே ஓகேடா. ஸோ இப்போ வந்து உனக்கு இந்த ஃபார் ஈச் லூப்ல நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஃபாரிச் இல்ல தல, ஃபாரிச்லாம் பார்க்கல. பார்க்கலையா? ஓகேடா. இப்போ அரே இருக்கு. இப்போ என்ன கான்செப்ட் போறோம்? என்னடா? என்ன கான்செப்ட்? ஃபார் ஈச்டா. ஃபார் ஈச், ஃபார் லூப். ஃபார் ஈச். ஓகே. இது நிறைய பேர் யூஸ் பண்றீங்க, அதுதான் கேட்டேன். ஆமா ஆமா, ஃபார் ஈச் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ஈச் இல்லாம எந்த ஒரு ப்ரோக்ராமிங்குமே இருக்காதுடா. ஆமா. ஓகே தல. ஓகேடா. ஓகே. தண்ணி குடிச்சுக்கிறேன். ஏப்பா. Okay da. So for each ra. So for each we are using for each in order to get the objects ra. Objects inside the array. Okay. So we cannot do the if means sometimes array will have 100 records or 1000 records, right? So we cannot write the code for each and every line of record, right? For 1000 records. So in this case we will be having we have the for each. That for each will loop through all the records. So we will be writing a common code that we will be using for all the data. That we will be applying for all the objects inside the array. Okay. Okay. So என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தான் போடுவோம். இது வந்து callback function as I said you earlier தான். ஓகே. இதுல என்ன ஆகும்னா இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டா பிரிண்ட் ஆகும். இது எதுக்குன்னு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு காமன் ஃபங்க்ஷன் 1000 டேட்டா இருக்குது அப்படின்னா 1000 ஆப்ஜெக்டையும் நாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் 1000த்துக்கு நம்ம கோட் எழுத முடியாது, ரைட்டா? அதனால என்ன பண்ணுறோம், ஃபார் ஈச் போட்டு ஒரே ஒரு காமன் கோட் தட் வில் பி யூசிங் ஃபார் ஆல் த 1000 ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆப்ஜெக்ட் பேசிக் ஆஃப் ஃபார் ஈச். ஸோ அரே இருக்கு, அதை ஃபார் ஈச் போடுறேன். இதில் வந்து கால் பேக்கு, இது வந்து வேரியபிள் நேமு. வேரியபிள் என்னன்னா it will be iterating it will be looping through all the objects and it will return the value in this variable. புரியுதா? இது கால் பேக் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது புரியுதா? அதான் 100 டேட்டா இருக்குன்னா 100 டேட்டாவும் இந்த obj அதுக்குள்ள வந்து செட் ஆயிக்கும். ஆமா. ஸோ இது இந்த உள்ளுக்குள்ள console dot object அப்படிங்கிறது என்னன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா it will execute 3 times. Okay. If you have 1000 records inside the array, then it will execute 1000 times. Okay. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்டா. ஒரு நிமிஷம்டா. ஏப்பா புரியுதாடா? So this is the use of the for each loop டா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபார் ஈச் போடுவோம் ஜாவா ஸ்கிரிப்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன் திஸ் கேஸ் வி ஹாவ் த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. நேம் கோபி, ஏஜ் 31, Hari 26, perfect. Okay va? It's a constant. अच्छा. Okay. சரியாடா? Okay. So now I have created the array which has 3 objects
Gopi, Hari and Aravind with the and age property also. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த அரே வந்து ஃபார் ஈச் லூப் பண்ணி இந்த நேமை பிரிண்ட் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. ஸோ arr dot for each அதுதான் ஆப்ஜெக்ட். இங்கே என்ன பண்ணுவோம், எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? இது வந்து 0 பொசிஷனா ஆப்ஜெக்ட் டாட் நேம். கரெக்டா, ஆப்ஜெக்ட் டாட் நேம் தான், அவ்வளோதான்டா. இதுதான்டா ஃபார் ஈச் லூப் போட்டு ஆக்சஸிங் த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான். சரியா? Okay. So in this way we can able to go loop through all the objects inside the array and we can access the object properties. Okay. So for loop is simple da, but whatever the concept you will be writing inside the for each loop. Okay. That will be அதை வந்து நீ என்ன சொல்றது யோசிக்கணும். It depends on the situation you will be writing the logic inside the for each loop. Okay. But this is the basic for each loop that we follow. அதாவது for each னாவே அந்த டேட்டா அந்த ஒரு வேரியபிள்க்குள்ள டேட்டா சேவ் பண்ணி டேட்டா எடுக்கிறது தான். ஆமா ஆமா, அந்த டேட்டா எடுக்கிறதுல தான் வந்து நிறைய லாஜிக் நம்ம யூஸ் பண்ணி எடுக்கிறோம். நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுக்கணும். ஆமா ஆமா, அதுக்கு தான் லாஜிக் நம்ம யோசிப்போம். கரெக்டா? இப்போ ஆப்ஜெக்ட்டுக்குள்ள 100 டேட்டா இருக்குங்கன்னா அந்த 100 டேட்டா எடுக்கிறதுக்கு ஃபார் ஈச் தானா? கரெக்ட். ஆனா அந்த டேட்டா வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லாஜிக் யூஸ் பண்ணுவோம். ஆமா, டேட்டா வந்து எப்படி கிடைக்கணும் இல்ல, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான். ஓகே. இல்ல இப்போ எப்படி யூஸ் பண்ணனும்னா இப்போ நார்மலா இப்போ obj.name obj.age ன்னு சொல்லி நம்ம எப்படிதான் எடுத்து அப்படி இல்ல. இப்போ நான் எனக்கு என்னன்னா ஒரு கண்டிஷன், எனக்கு இந்த அரே இருக்குல்ல. ஆமா. இந்த அரேல எனக்கு கோபி, அரவிந்த், ஹரின் இருக்கா. இது எல்லாத்தையுமே எனக்கு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் எனக்கு வேணும்டா. அப்பனா .toString object.name.toString னு போட்டா ஒரு சிங்கிள் வந்துரும். தப்பா? சொல்ற மாதிரி போட்டு பார்க்கலாம். எல்லாமே ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்கா மாறிடுச்சு. இப்படி போட்டாலும் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு வேரியபிள் வேல்யூன்னு ஒன்று வச்சுக்கோ. சரியா? இப்போ இந்த கூட பாரு, நான் எழுதுற கூட பாரு. ஒரு நிமிஷம் ஒன்று முடிச்சிடண்டா ஒரு கான்செப்டை. இப்போ இங்கே இதை நான் சொல்கிறேன் உனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மட்டும் எடுத்துட்டு இருந்தா, இப்போ என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட் இண்டெக்ஸ் நம்ம எடுக்கலாம் சேர்த்து இங்க. ஓகே. சரியா? அது 0 1 2ங்கிறது வந்துருச்சு. இப்போ அரே போடுறோம், லூப் த்ரூ போடுறோம், இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து நேம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏஜ் வேணா டாட் ஏஜ் போட்டுக்கலாம். வித் தட் இண்டெக்ஸ் ஆல்சோ we can able to access தான். கோபிங்கிறது 0th பொசிஷன்ல இருக்கு, ஹரிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, அரவிந்த்ங்கிறது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வருது ஆப்ஜெக்ட், செகண்ட் வருது இண்டெக்ஸ் தான். ஓகே. உனக்கு ஏதாவது பேக்ரவுண்ட்ல ஏதாவது கேக்குதா நாய்ஸ்? இல்ல எது கேட்கல. ஓகேடா. ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது வந்து நான் ஆப்ஜெக்ட், ஐங்கிறது இண்டெக்ஸ்டா. சரியா? இண்டெக்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதோட இண்டெக்ஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு சில இடத்துல இந்த இண்டெக்ஸும் யூஸ் ஆகும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஐம் கிவிங்டா. சரியா? நான் உனக்கு சொல்றேன் எங்க யூஸ் ஆகும், உனக்கு போக உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீ சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், உனக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது எங்க யூஸ் பண்றது அப்படின்னு. ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ வேரியபிள் வேல்யூ ஈக்குவல் டு இந்த மாதிரி இருக்கு. நமக்கு என்னன்னா இப்போ வந்து எல்லா ஸ்ட்ரிங்கிலும் ஒரே இதுல வரணும். ரைட்டா? நான் என்ன பண்றேன், இப்போ வேல்யூ பிளஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் நேம் பிளஸ் கமா இந்த மாதிரி கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும், வேல்யூ இந்த மாதிரி வந்துச்சு பாரு. ஓகே ஓகே. ஓகே. இப்போ வேல்யூ ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கா கொடுத்துட்டீங்க. அது எம்டி ஸ்ட்ரிங்குக்குள்ள கன்காட் பண்றீங்க. பிளஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் நேம் பிளஸ் கான்கேட் பண்றேன். இந்த பக்கம் பிளஸ் மைனஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இது நான் சொல்றேன் இத. சரியா? இது வந்து பிளஸ்னு கொடுத்தா பிளஸ் ஆட் ஆகும்டா. இந்த பக்கம் இருக்க ஆப்ஜெக்ட் இந்த வேல்யூவோட ஆட் ஆயிக்கும். புரியுதா?
புரியுது புரியுது தலை. இப்போ என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட்டுக்குள்ள கோபி, ஹரி, அரவிந்த் தனித்தனியா இருந்தாங்க. நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரிங் வேல்யூ எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் இப்ப மேல சிங்கிள் கோட்ஸ் இருக்கு, டபுள் கோட்ஸ் வருது, அது என்ன ப்ராப்ளம்? என்னது? வேல்யூ ஈக்குவல் டு சிங்கிள் கோட் ஸ்ட்ரிங் சிங்கிள் எம்டி இருக்குல்ல? ஆமா. ரிட்டர்ன் ஆகும்போது நம்மளுக்கு பாருங்க டபுள் கோட்ஸ்குள்ள ஆமா, இல்ல ரிட்டர்ன் ஆகும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் பை டிஃபால்ட் டபுள் கோட்ல தான் ரிட்டர்ன் பண்ணாது எப்பவுமே. ஓகே ஓகே ஓகே. இது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இப்ப டைப் ஆஃப் வேல்யூ இது பாரு, இதுவுமே டபுள் கோட்ல ரிட்டர்ன் பண்ணும். அது ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த பிரவுசர்ல இருந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணும் எப்பவுமே. ஓகே ஓகே தல. டபுள் கோட் யூஸ் பண்ணுவாங்க அவங்க. நாம சிங்கிள் கோட் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட் யூஸ் பண்ணலாம் நாம. அது நம்மளுடைய இஷ்டம் தான். நீ ஜாவா ஸ்கிரிப்ட்ல எது வேணா யூஸ் பண்ணலாம், டபுள் கோட் யூஸ் பண்ணலாம். இங்க டபுள் கோட் யூஸ் பண்ணலாம். எப்படி போட்டாலும் உனக்கு அது வந்து டபுள் கோட்ல ரிசல்ட் காமிக்கும். இங்க வந்து console.log வேல்யூ இப்போ பாரு. ஓகேவா, இது வந்து உனக்கு ஸ்ட்ரிங்கா வேல்யூ கிடைக்கும். நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், நான் வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே புரியுதா இல்லையா? ஸோ இந்த பிளஸ் அண்ட் ஈக்குவல் query எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்போ நான் சொல்றேன்டா. சரியா? தல தருங்க. பிஎம் பண்றாரு, போயிட்டு வந்துடுறேன். என்ன பிஎம் கால் பண்றாப்ல. ஓகேடா போயிட்டு வாடா. பேடா.